அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 23 33 வரை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லி, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள், அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது, அதில் மீதி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டான், நாங்கள் அநேகராயிருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எருசலேமினுடைய ஆலயம், எருசலேம் நகரம், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட செய்தி இங்கே எசேக்கியேலுக்கு பாபிலோனுக்கே வந்துவிட்டது. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள், ஆபிரகாம் ஒரு ஆளாக இருக்கும்போதே கானான் தேசத்தை நீ எங்கெல்லாம் சுற்றி திரிகிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். இப்போ நாங்கள் அநேகராக இருக்கிறோமே, எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கிற நம்ம அநேக வாக்கு தத்தங்களை அநேக கூட்டங்களில் கலந்து கொண்டு அவைகளை நாம் அழகான ஒரு போர்டில் அவைகளை எழுதி வைத்து நாம் வீடுகளிலே தொங்கவிட்டு அல்லது அட்டைகளிலே நாம் நம்முடைய பைபிளுக்குள்ளாகவோ அல்லது எங்கேயோ ஒட்டி வைத்து கொண்டு, இவைகள் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லுகிறோமே, அதே போல் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? உரிமை பாராட்டுகிறது நல்லதுதான், வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதும் உண்மைதான். ஆனால் இவர்களுக்கு தேசம் கொடுக்கப்பட்டது, கையளிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்கள் இன்னும் இவ்வளவு அழிவுகள் நடந்த பின்பாகவும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர்கள், நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இரத்தத்தோடே கூடியதை தின்று. அவர்களுக்கு ஒரு அருமையான கட்டளை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயே நோவாவின் நாட்களில் ஒரு முறை இந்த பூமியானது அழிக்கப்பட்டு பின்பு நோவா இந்த பூமிக்கு அனுப்பப்படும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கட்டளை, மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம் என்கிற கட்டளை கொடுக்கப்படுகிறது. லேவியராகமம் 17:10 அருமையான அந்த கட்டளையானது மோசையினால் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியரிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்து அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று சொல்லி, இங்கே இரத்தத்தை புசிக்கிறதை குறித்து அத்தனையாய் அவர்கள் கட்டளை பெற்றிருக்கிறார்கள். உபாகமம் 12:16 கூட இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி கட்டளைகளை பெற்ற அந்த ஜனங்கள் இரத்தத்தோட புசித்து கொண்டுட்டு எங்களுக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் கூட இரத்தம் புசிக்கிறதும் நொறுங்குண்டு செத்ததை சாப்பிடுகிறது, இவைகள் மாத்திரம்தான் விளக்கப்படணும் என்று அங்கே அப்போஸ்தலர்களால் கூட சொல்லப்படுகிறத அந்த காரியத்தை இவர்கள் அந்த பாவத்தை செய்து கொண்டு நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை, அதாவது பலி செலுத்துகிற காரியம் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ? பாவத்திலிருந்து மனம் திரும்பாத வரையிலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் எசேக்கியேல் தொடங்குகிறார். நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிற விபச்சார பாவமும் காணப்படுது. நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள், இவைகளினால நிறைந்து காணப்படுகிற வாழ்க்கையில ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எத்தனைதான் கொடுக்கப்பட்டாலும் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது என்பதை வேதம் ஆணித்தரமாக இங்கே எசேக்கியேலின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ அவர்களை நோக்கி, பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுந்து போவீங்க, அழிவுக்கு மேலே என்னமோ அழிவு தான் வரப்போகுது, வாக்கு தத்தம் நிறைவேற போறதில்லை, வெளியில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையா ஒப்பு கொடுப்பேன், கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள், நான் தேசத்தை பாலும் அவாந்திரமும் ஆக்குவேன். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவாந்தர வெளிகளெல்லாம் தண்ணீர் தடாகமா மாற்ற போறாருன்னு சொல்லி, பாவத்துல நிலைத்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் என்னிடத்துல ஒரு ஆசீர்வாதத்தையும்
பெற்றுக்கொள்ள முடியாது, பாலும் அவாந்திரமுமாக இருக்கிறத விட மோசமான நிலைமைக்கு நீ பாவம் செய்தா போய்விடுவ அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவருப்புகளின் நிமித்தம் நான் தேசத்தை பாலும் அவாந்திரமாக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி 29ஆம் வசனம் வரையிலும் சொல்லிவிட்டு 30ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் ஒரு அருமையான காரியத்தை இங்கே எசேக்கியலின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையானது பொழுதுபோக்காகுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, பொழுதுபோக்காகும் தேவ வார்த்தை என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். என்ன செய்கிறார்கள் அவர்கள் எல்லாரும்? இப்போ தேசம் அழிக்கப்பட்ட செய்தி எருசலேமில் இருந்து ஒருவன் ஓடி வந்து அவன் சொல்லிவிட்டான். இப்போ ஜனங்கள் என்ன பேசுறாங்கன்னா, மனுப்புத்திர ஆண்டவர் சொல்றார், உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசியப்பா. எசேக்கியேலை நம்ம எப்படியோ நினைச்சோம், ஆனா அவன் சொன்ன அந்த 7 வருட அந்த திகில் பிடித்த தீர்க்க தரிசனமானது இப்பொழுது நடந்தேறி விட்டத அப்படின்னு சொல்லி சுவர் ஓரங்களில் நிற்கிறவங்க, வீட்டு வாசலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, பாபிலோனில் இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றை குறித்து தான்ப்பா பேச்சா இருக்குது. அதனால கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள். கொஞ்சம் கேட்டு வரலாம், என்னதான் சொல்றார் நீ, அவரிடத்துல கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனுடைய சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்துல வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூட்டம் கூட்டமா ஜனங்க வருவாங்க, அவர் பெரிய தீர்க்கதரிசின்னு எசேக்கியேலை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் என் ஜனங்கள் போல அமைதியாக உட்கார்ந்து ஆணி வாயை பொழந்து கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் அருமையாக கேட்பாங்க, எல்லாம் எவ்வளோ இனிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவைகளின்படி அவர்கள் செய்கிறதில்லை. இன்பமாக பேசுவாங்க, மார்க் வேணா போடுவாங்க, ஆனால் அவைகளின்படி செய்வதில்லை. அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இன்றைக்கும் அநேக கூட்டமாக ஜனங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்றைக்கு ஒரு சபையில் நிறையா கூட்டம் போகிறாங்கன்னா அங்கே ஏதோ பெரிய ஒரு மேஜிக் நடக்குது போல் நம்மளும் அந்த சபையில் சேர்ந்து கொள்வோன்னு சொல்லி கூட்டங்கள் சேருகிறார்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அங்கே பொருளாசை குறித்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் அநேகம் பிரசங்கிக்கப்படுது, அங்கே போயிடலாம். இன்றைக்கு நம்ம அங்கே போய் இவ்வளவு காணிக்க கொடுத்தா இவ்வளோ ஆசீர்வாதங்கள் கிடைச்சிரும். இப்படிலாம் அநேக ஜனங்கள் இன்றைக்கு தேவனை ஆராதிக்கும்படியாக கூட்டமாக கடந்து செல்லுகிறார்கள். ஊழியக்காரனையை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ, நீங்கள் உங்கள் பிரசங்கம் சூப்பருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறதை எதிர்பார்க்கல. பொருளாசை நிறைந்தவர்களாக வசனங்களை கேட்கிறவர்களை எதிர்பார்க்கல, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களையே ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர். அங்கே சாமுவேலினுடைய நாட்களில் சாமுவேல் சின்ன பையனா இருக்கும் பொழுது அங்கே ஏலி பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். அவனுடைய சத்தம், தேவ சத்தம் கேட்க முடியாதபடி அவனுடைய செவிகள் மந்தமாகி போயிருக்குது, சரீரம் சூழித்து போயிருக்குது. ஆனால் ஆண்டவர் சாமுவேலின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம், ஆண்டவர் இடைபடுகிறதை பார்க்கிறோம். அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன். அங்கே ஏலி சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறான். உன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்கிறார்களே, நீ கண்டிக்க வேண்டுமே, சாக்கு போக்கு சொல்லுகிறான். ஆனால் இங்கே ஒரு சின்ன பையன் சொல்லுகிறான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவனிடத்தில் தான் ஆண்டவர் தன்னுடைய எல்லா ரகசியங்களை குறித்தும் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 32 வரையும் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் இதை விளக்கும்படியாக அருமையான ஒரு உவமையை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் என்று சொல்லுகிறார். அதாவது முதல் பையன்கிட்ட வந்துட்டு, எப்பா நம்ம திராட்சை தோட்டத்தில் போய் நீ வேலை செய்யணும்னு சொன்னபோது அவன் சொல்லிட்டான் முடியாது அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய முகத்துக்கு நேராக சொல்லிட்டான்.
ஆனால் பின்பு உட்கார்ந்து ஐயோ நான் சொன்ன வார்த்தையின் தகப்பனுடைய இருதயத்தை எவ்வளவு மனஸ்தாபப்படுத்தி இருக்கோம், அது மனஸ்தாபப்படக்கூடாதுன்னு சொல்லி இவன் மனஸ்தாபப்பட்டு இவன் போய் அங்கே வேலை செய்ததாகவும் அந்த காரியத்தை சொல்லிட்டு இளையவனிடத்திலும் அவனுடைய தகப்பன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா, ரொம்ப அப்படியே கூனி குறுகி சொல்றான், நான் போயிடுறேன் ஐயா, நான் செஞ்சிடறேன் அப்பா, நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை செய்யாம போனதை குறித்து இயேசு பேசுகிறார். அவன் சொல்லியும் போகல. இவ்விருவரில் எவன் தன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று அங்கே சுத்தி நிற்கிற கூட்டத்தாரிடத்துல பெரிய திரள் கூட்டம் நிற்கிறாங்க. அவரிடத்துல இயேசு கேட்கிறார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி அப்பதான் அவர்களிடத்துல பேசுறாரு, நீங்க ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசியாமல் எடுக்கும்படியாக நீங்க பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்று சொன்னார். முதல்ல துணிகரமா பாவம் செஞ்ச ஆயக்காரர்கள், ஒரு துணிகரமாய் பாவம் செஞ்ச ஆயக்காரன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம மார்பில் அடித்து கொண்டு அவன் அழுது மனம் திரும்புகிறதை பார்க்கிறோம். ஒரு பரிசையின் திமிரான் என்று சொல்லிக் கொண்டு நான் அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன், அப்படி ஜபிக்கிறேன், இப்படி ஜபிக்கிறேன் என்றெல்லாம் பேசுகிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் என்று யாரை சொல்லுகிறார் ஆண்டவர்? ஆயக்காரனை சொல்லுகிறார். ஒரு சகேயு, அவன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்த உடனே அவன் பாவியாகத்தான் இருந்தான், ஏழைகளிடத்துல அதிகமாய் வாங்கியிருந்தான், அநியாயமாய் வாங்கியிருந்தான், எல்லா காரியத்தையும் செஞ்சிருந்தான். ஆனால் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் மனஸ்தாபப்படுகிறான், ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறான். நான் எவனா இடத்துல ஆகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தான்னா நான் நாளத்தனையாக கொடுத்துட்றேன், என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதல் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு விபச்சார ஸ்திரீ கண்டுபிடிக்கப்பட்டு கையும் களவுமாக கண்டுபிடிக்கப்பட்டு அவரிடத்துல கொண்டு வந்தபோது கல்லறியில் நின்றவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்றார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல மேல கல்லறிய கடவன் என்று சொன்னபோது குனிந்து தரையில எழுத ஆரம்பித்தார். ஒவ்வொருத்தனா போயிட்டான். அவளை பார்த்து இனி பாவம் செய்யாதே. அவள் அப்படியே அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தபடினால சொல்றார், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனஸ்தாபப்படாதவர்கள், நீங்கள் கண்டும் அவனை விசுவாசியாதபடினால, நீங்கள் பின்பாகிலும் மனஸ்தாபப்படாதபடினால நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கிறது ஒரு டவுட் தான் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 1:22-24 வரையிலும் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியில் தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிற அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். இன்றைக்கு கண்ணாடியாகிய இந்த வேதத்தை நம்ம உற்று பார்க்கும் பொழுதுதான் அது அதுக்கும் பயப்படாது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆத்துமாக்களை கணுக்களை ஊனை இவைகளெல்லாம் உருவ குத்தி அது கூறு போட்டு வச்சிரும். நம்மளுடைய காரியம் நாம யாரு? நீ வேதம் ஒன்று தான் தைரியமாக நம்மோடு கூட பேசும். இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். அந்த காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் நிச்சயமாக வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஆசீர்வாதங்களாக மாறும். ஆண்டவருடைய காரியங்களில் பாவத்தோடு கூட நிலைத்திருந்து கீழ்ப்படியாமல் ஒரு ஆசீர்வாதத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லித்தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். எசேக்கியேலின் நாட்களில் வாழ்ந்த ஜனங்களை குறித்து வேதமே சொல்லுது, கடின நெற்றி முரட்டாட்டமுள்ள மக்களாக அவர்கள் இருந்தார்கள். எசேக்கியேல் 3:7 பார்க்கிறோம், எனக்கே செவி கொடுக்கவில்லை, உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்று தான் சொன்னார். எசேக்கியேல் 20:49 அங்கே எசேக்கியேல் சொல்கிறார், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே இவன் ஓமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்றேன். அவன் சொல்லுவான், நீ பேசுறதே புரியலப்ப, என்ன ஓமை பேசுறமாய் பேசுறான்னு சொல்லி எசேக்கியேலின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் அவனை அத்தனையாக கேலி செய்கிறதை பார்க்கிறோம். இப்போ தீர்க்க தரிசனம் நடந்த பிறகு அதே ஜனங்கள் அவனை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று இங்கே ஆண்டவர் 32 சொல்லுகிறார், இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியமும் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிற. அப்பா, உன் வார்த்தை எவ்வளவு இனிமையா இருக்குதுப்பா,
நீ மியூசிஷியனாகவும் இருக்கிற, பாடகனாகவும் இருக்கிற, அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த 2 தாளந்தும் உனக்குள்ள இருந்து வெளிப்படுவது போல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். உனக்கு ரொம்ப புகழ் மாலையை சூட்டுறாங்க. அவ்வளோ அருமையாக பேசுகிறீங்க, அவ்வளோ இனிமையாக பேசுகிறீங்க, அவ்வளோ இனிமையாக நீங்கள் மியூசிஷியன் மாதிரிலாம் இருக்கிறீங்க நீலாம் பேசுகிறான். ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். நீ சொன்ன வார்த்தைகளுக்கு ஒன்றுமே கீழ்ப்படுகிறதற்கு இன்னும் மனதில்லை. இதோ அது வருகிறது, ஒரு நாள் வருது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள். நாட்கள் நிறைவேறும் பொழுது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது தான் சொல்லுவாங்க, ஐயோ எசேக்கியேல் நம்மளோடு கூட இருந்து இப்படியெல்லாம் பேசினார, அவரை நம்ம ரொம்ப புகழ்ந்தோம், ஆனால் அவர் வார்த்தைக்கு ஒன்றுக்குமே செவி கொடுக்கலையே. இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே போலத்தான் இன்றைக்கு ஊழியர்களை புகழ்கிறோம். அவனை சேர்ந்தவன், பவுலுடைய நாட்களில் பவுலை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் கீழ்ப்படிதல் ஒன்று மாத்திரமே. இன்றைக்கும் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த சாத்தானானவன் இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் கீழ்ப்படியாமையினுடைய ஆவிகளை அவன் உண்டு பண்ணி அவர்களை கீழ்ப்படியாமல் செய்கிறது போலத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களை சத்தியங்களுக்கு செவி சாய்ப்பதற்கு அவர்களுக்கு விட்டு கொடுக்கிறதில்லை. அவர்களை செவித்தென உள்ளவர்களாய் மாற்றி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறதற்காக அவர்களை வழிநடத்தக்கூடியவனாக சத்ருவானவன் இருக்கிறான். நிறைய கூட்டம் வர்றாங்க, நிறைய பேர் வாஞ்சியாய் வசனங்களை கேட்கிறவர்கள் போல காணப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இந்த சந்ததியில் பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.